ஜிபேயோட ஸ்கேனரை ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஆப்ஸை போயிட்டு அந்த ஜிபே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வருது பாருங்கள், ஸ்கேன் அண்ட் எனி கியூஆர் கோடுன்னு. அதை போய் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஹோம் ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. இதனால் என்ன யூஸ், இதை ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த ஷார்ட்கட் இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கனால தான் இப்போ திரும்ப எரர் வருது, ஆல்ரெடி இருக்குதுன்னு. இதனால் என்ன யூஸ்னால் சிம்பிள். இப்போ நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நீங்கள் போய் ஸ்கேனரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? அதுதான் நம்ம ரெகுலராக பண்ணுறது. இப்போ நம்ம திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஸ்கேன் பண்ண போகிறோம்னா இப்போ என்ன பண்ணுவோம், ஆப் ஓப்பன் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணுவோம், ரைட்டா? அதுக்கு பதிலாக டைரெக்டாக இங்கே இப்போ நான் ஆப் மூலிமா பண்ணேன்னா, இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் போய்ட்டு அங்கே போய் நான் அந்த ஐக்கான் அதை ஜஸ்ட்டு வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறேன். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதுங்க, அவ்வளோதாங்க. டைரெக்டாக ஸ்கேனர் போயிடும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி உடனே நீங்கள் பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த பஸ்ஸில் போகிறப்ப இந்த மாதிரி நேரத்தில் அர்ஜென்ட்டுக்கு இது யூஸ் ஆகும். இதே மாதிரி தான் மற்றதுக்கும் பேடிஎம் எல்லாத்துக்கும், பேடிஎம், ஃபோன்பே எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஆண்ட்ராய்டு மொபைலில், சரிங்களா? ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு எதுக்கும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.